வணக்கம். நான் உங்கள் முருகன் ட்ரெய்னர். இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, நம்ம ஒர்க் அவுட்டை பற்றி ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அதை தாண்டி ஜிம்முக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டெப்பாக போகிறதுக்கு என்னென்ன முன்னுதாரணமான ஒரு தப்பான ரைட்டான ஒரு விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். எதுக்குன்னா, இப்போ ஜிம்முக்குள்ளே சில மிஸ்டேக்ஸ் இது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஒரு 2 பார்ட்டாக நான் போடுறேன். நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒர்க் அவுட்டோட ஃபார்ம் கரெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. இது அதுக்கு மேலே ஒரு விஷயம். அதாவது ஜிம்முக்குள்ளே இதுதான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கடைபிடிச்சோம்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா? என்னென்னா, ஃபஸ்ட்டு ஜிம்மில் அவங்க இவ்வளோ வெயிட் தூக்குறாங்க, இவங்க வெயிட் இவ்வளோ தூக்குறாங்க, அதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம உடம்பு என்ன கண்டிஷனில் இருக்குது, நம்மளோட ஃபுட்டு லைஃப் ஸ்டைல்லாம் என்ன, அதெல்லாம் பார்த்து தான் நாமளும் கரெக்டான ஃபார்ம் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். அதோட முக்கியம் வெயிட்டும் கரெக்டாக இருக்கணும். ஒரு வெயிட் கரெக்டாக போகிறோம் அப்படின்னா அந்த வெயிட்டு எந்த அளவுக்கு போகணும், நம்ம உடம்பு அதை ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். சும்மா அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க, இல்லை அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஈகோ இருக்கும் நமக்குள்ளே. அதை நம்ம எப்பயுமே நார்மலாக நம்ம இயல்பாகவே நம்ம மனுஷங்களுக்கு அது ஹியூமன்ஸ்க்கு இருக்கிறது தான். அதை நான் தப்பு சொல்லலை, இருக்கலாம். ஆனால் அது எந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. சும்மா எடுத்தோடனே அந்த ஈகோவை டச் பண்ணோடனே என்னாலே முடியும் அப்படின்ட்டு நம்ம வெயிட்டு அவங்க போடுற வெயிட்டை நம்ம போட்டோம்னா அதனால் பாதிக்கிறது நம்ம தான். நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் சேர்ந்த எல்லாத்தையும் தான். சரிங்களா? ஏன்னா அவங்க ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. அவங்களையும் நான் தப்பு சொல்லலை. அவங்க ஃப்ரெண்ட்லேயே ஜாலியாக சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? அதை நாம் தான் புரிஞ்சுக்கணும். யாரும் இங்கே வேணும்னு பண்ண போகிறதில்ல, அதில் ஃப்ரெண்ட்லேயே ஜாலியாக பண்ணுறது தான் இது. ஆனால் அதுக்கு பின்னால் என்னென்னா, ஒரு இன்ஜூரி ஆகுது, மசில் டேர் ஆகுது. ஒரு ஏஜை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு 10லேருந்து 15 வயசு அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாளில் ரெக்கவர் ஆகிடும், ஹீல் ஆகிடும் மசில். 30-40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து 4 வாரம் இந்த மாதிரி ஆகும். சரிங்களா? அதுங்காட்டி நம்மளோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்மலாம் ஃபாலோ பண்ணணும். சும்மா நம்ம எக்ஸசைஸுங்கிறதே ஆரோக்கியத்துக்கு தான். அதை விட்டுட்டு நம்ம அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா தப்பான ஒரு இதுதான் இருக்குது. இப்போ ஒரு காட்டில்